தம்பி 6 அடி, அண்ணன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா 5.3 இல்ல 5 இல்ல 5.1 இல்ல 5 கூட இருக்கிறாரு. சம்பந்தமே இல்லை. அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. உடனே நம்ம என்ன நினைப்போம், அது ஜீனுங்க. நமக்கு மீறின சக்தி எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இறைவன் செயல். அப்போ மற்றதெல்லாம் அதே ஹைட்டு வந்துருச்சு, அது ஜீன்ல வந்துருச்சு, அப்போ அது இறைவன் செயல் இல்லைனாக்கா அது நம்மளே நம்ம வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஆமாங்க, அம்மா அப்பா ஹைட்டு இவங்கள ஹைட்டு, டேட்டு 6 ஃபேட்டு 7 ஹைட்டு, டேட்டு 7 ஃபேட்டு 6 நார்மல், அதுக்கும் கீழே, டேட்டு 7 ஃபேட்டு 9 ஹைட்டு, டேட்டு 7 ஃபேட்டு 7 நார்மல், அதுக்கு இல்லைன்னா ஷார்ட்டு, டேட்டு 2 மலையை கோணி பையில அள்ளிட்டு போக முடியுமா, இல்லை அடைச்சிட முடியுமா? ரெண்டுமே நடக்காது. மலையில எவ்வளவு எடுத்தாலும் குறையுமா? அதுவும் குறையாது. எந்த நிஜமும் அவ்வளவுதான். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன சேகர் ராஜா. வணக்கம். உங்களிடம் தகவல் தான், புது புது தகவல் தான், எல்லாம் எண்கணித மூலமாகவும் கூடயே அதையும் தாண்டி பொது நலன் கருதி புது விஷயங்கள் நிறையவும் உங்களுக்கு கலந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆமா, நம்மளுக்கு எப்போ விஞ்ஞானம் கலந்துரும் தானே. அது இல்லாம யாருமே உலகமே இல்லை. நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம ஃபார்மேட் நியூமராலஜியினுடைய கான்செப்டே விஞ்ஞானம் மிக்சடா இருக்கும். ரெண்டும் ஒரு சேர கலந்துருக்கும். ஓகே, இப்போ எண்கள் மூலியமா தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறோம். உயரமாக இருப்பவர்கள், இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல பார்த்தாக்கா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள 6 அடி இருக்கிறாங்க. தம்பி 6 அடி, அண்ணன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா 5.3 இல்ல 5 இல்ல 5.1 இல்ல 5 கூட இருக்கிறாரு. சம்பந்தமே இல்லை. அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. உடனே நம்ம என்ன நினைப்போம், அது ஜீனுங்க. எப்படிங்க ஜீன் வரும்? அம்மா அப்பா குழந்தைங்க, ஒருத்தர் ஹைட்டு ஒருத்தர் கம்மியா இருக்கும்போது எப்படி ஜீன் ஆகும்? அது ஜீன் மீன்ஸ் அம்மா அப்பா யார் ஹைட்டா இருக்கிறாங்களோ, யாரு ஷார்ட்டா இருக்கிறாங்க, அது மாதிரி வந்திருக்குன்னா அப்போ அம்மா அப்பாவே அவ்வளவு ஹைட்டு கிடையாது, பையன் எப்படி வந்தான்? அதுதான். அப்போ அது ஜீன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சிலது ஜீனாவும் இருக்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா அம்மாவோட அப்பா நல்ல சரியான ஹைட் இருப்பாரு, குழந்தைங்க ஹைட்டா இருக்கு. சில பேர் அம்மாவும் அப்பாவும் ஹைட்டா இருப்பாங்க, குழந்தைங்க ஹைட்டா இருக்கு. அது ஜீன் கூட சொல்லிக்கலாம். என்ன கேட்டா சொல்லிக்கலாம் தான் சொல்லுவேன். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்லாம இருக்கும். அம்மாவும் அப்பாவும் பாத்தீங்கன்னா நார்மல் தான். பொதுவாக ஜென்ஸினுடைய நார்மல் ஹைட் என்னது? 5.4 and 5.5 ஜென்ஸ் நார்மல் ஹைட். லேடிஸுக்கு 5.2 இல்ல 3 இல்ல 5.1. அது கீழே வந்துச்சுன்னா ஷார்ட்னு ஆயிரும். இது லேடிஸ், இது நார்மல். இந்த நார்மல்ல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு பிறந்த குழந்தை 6 அடி 6.2 இருக்கு. என்ன சொல்றீங்க? அதுதான் அங்க இடிக்கும். எப்படின்ட்டு ஜீன் இல்லையா? எப்படி ஜீன் இல்லை அது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்களே கேட்கலாம். அங்கதாங்க இறைவன் விளையாட்டே இருக்கு. அங்கேயும் இறைவன் ஏங்க, இது கூடவா இறைவன் இருப்பாரு? எல்லாத்துலயும் இருப்பாரு. நமக்கு மீறின சக்தி எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இறைவன் செயல். அப்போ மற்றதெல்லாம் அதே ஹைட்டு வந்துருச்சு, அது ஜீன்ல வந்துருச்சு, அப்போ அது இறைவன் செயல் இல்லைனாக்கா அது நம்மளே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஆமாங்க, அம்மா அப்பா ஹைட்டு இவங்கள ஹைட்டு, சரிங்க. இப்போ ஹைட்டு ஷார்ட் இதுல என்ன வந்தது? அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாம் வாழ்க்கையில் நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம்ங்க. வாழ்க்கையில் எதையுமே நம்ம தெரியாம சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், எந்திக்கிறோம், வேலை செய்யறோம், திருப்பி சாப்பிட்றோம். அது வேலையே கிடையாது. அது இல்லைங்க, நான் தான் வேலை செய்யறேனுங்க பகல்லாம், அதனால நைட்டு வீட்டுக்கு வர சாப்பிட்றோம், படுத்துங்கிறோம். அது எல்லாரும் செய்யறாங்க. அது நம்மளை தாண்டி மற்றவங்களாம் செய்யறாங்க. அது எல்லாம் குலமும் தான் செய்யுது. மனித குலம் மட்டும் இல்லை, மனித குலம் அல்லாதவங்களும் செய்யறாங்க. மனித குலம் அப்படி செய்யறது இல்லை. அதை தாண்டி ஏதாவது செய்யணும், ஏதாவது சிந்திக்கணும். ரெண்டுமே நடக்கணும். சிந்திக்கணும், செயல்படுத்தணும். செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கும் பயன்பெறணும், மற்றவங்களுக்கும் பயன்பெறணும். அப்படி இருக்கணும். இல்லைங்க, எனக்காக பயன்பெற மாதிரி நான் செஞ்சுக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, செஞ்சுக்கிங்க. இதில் தான் இருக்கு. எல்லாரும் செஞ்சுன்னு ஒரே கூட இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் சொல்றேன் அது மாதிரி நீங்க செய்யறது உங்களுக்கும் பயன்படும், மற்றவங்களுக்குன்றேன். சில பேர் நான் எனக்கு வரைக்கும் செஞ்சுப்பேன், செய்யுங்க, ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே இதுல. ஆனா ஏதோ ஒன்று செய்யுங்க. சரி, இதுல பாருங்க, எண்களுடைய விளையாட்டு பாருங்க. டேட்டு 1 ஃபேட்டு 7
அப்படி இருந்தாக்கா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. டேட்டு 7 ஃபேட்டு 1 அந்த அளவுக்கு ஹைட் இருக்க மாட்டாங்க. என்னங்க கேட்கறதுக்கு அதிசயமா இருக்குன்னு தான் நானும் சொல்றேன். அந்த எண்கள் எப்படி பிளே பண்ணுது? இப்ப இதுல எங்க ஜீன் வருது உள்ள? அதெல்லாம் நடக்கும். எண்கள் தான். சரிங்க, எண்கள்ன்றீங்க, அப்ப கடவுள் எங்க இருக்காரு? ஏங்க கடவுளை எண்கள் மூலியமா தாங்க பிளேவே பண்றாரு எல்லாத்தையும். நீங்க எப்படி வாழணும், நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி நடக்கணும், உங்களுக்கு என்ன நடக்கணும், நீங்க எதை ஃபேஸ் பண்ணணும், நீங்க எதை எந்த நேரத்தில் அதை கடக்கணும், எந்த நேரத்தில் உங்களுக்கு எது நடக்கணும், எல்லாமே எண்கள் தான். இல்லைன்னா கற்கர் அப்படிங்கிற ஒரு சித்தர் அதை கண்டுபிடிச்சி சைலண்டா இருந்திருப்பாரா? நான் அதை ஃபார்மட்டுங்கிற ஒரு புது பரிமாணத்துல ஒரு புது டைமென்ஷன் அதை நான் கண்டுபிடிச்சது. அதான் அடுத்த கட்டம். ஒவ்வொன்றும் ஒரு கட்டம் நடக்கதானே செய்யணும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒன்று ஒரு முயற்சி ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு டைமென்ஷன் நடக்கும் உலகத்துல. அப்போ இந்த கான்செப்ட் பாருங்க, ஒரு நம்பர் சொல்லிட்டேன், எப்படி விளையாட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது சொல்றேன். இதெல்லாம் நீங்களே உங்களை பார்க்கலாம். டேட்டு ஃபேட்டு எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. இன்னைக்கு நான் என்ன ஒவ்வொரு முறையா சொல்லணுன்றது சொல்ல தேவையில்லை. எல்லாம் நீங்க வந்துட்டீங்க, ஃபாஸ்டா வந்துட்டீங்க. டேட்டு 8 ஃபேட்டு 9, நம்ம தேதி 8 விதி எண் 9, நல்லா ஹைட்டா இருப்பீங்க. டேட்டு 9 ஃபேட்டு 8 நார்மல் தான். அதுக்காக குள்ளங்கள் நார்மல் இருப்பீங்க, அதுக்கும் கீழே கூட இருப்பீங்க, ஆனா ஹைட்டா இருக்க மாட்டீங்க. ஆமா, இப்ப நான் சொல்றது சும்மா ஒரு 7-8 தான் சொல்றேன். ஆனா அது வந்து பல கோடி, அது பல கோடியில போய் சேரும் போது. டேட்டு 6 ஃபேட்டு 7 ஹைட்டு. டேட்டு 7 ஃபேட்டு 6 நார்மல், அதுக்கும் கீழே. டேட்டு 7 ஃபேட்டு 9 ஹைட்டு. டேட்டு 7 ஃபேட்டு 7 நார்மல், அதுக்கு இல்லைன்னா ஷார்ட்டு. டேட்டு 2 ஃபேட்டு 9 ஹைட்டு. டேட்டு 2 ஃபேட்டு 7 ஷார்ட்டு, இல்லைன்னா நார்மல். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜீன் சொல்லி விட முடியாது. இது ஒரு நம்ம எண்கணித மூலமா இது ஒரு டைமென்ஷன். பிளைனாவா எதையுமே சொல்லி இந்த எண்களை வந்துட்டு இது இப்படிதாங்க அது அப்படிதாங்க அப்பெல்லாம் கிடையாது. எண்ணுக்குள்ள ரகசியங்கள் நிறைய ஒளிந்திருக்கிறது, சூட்சமும் ஒளிந்திருக்கிறது. அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அதனால தெளிவாயிட்டாங்க. எண்களுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இவ்வளவு நாள் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்லவே கூடாதுன்றதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். என்ன இந்த யூடியூப் வந்தோன்னாக்கா பிரீஃபா சொல்றேன், அதான் உண்மை. அவன் கேட்கறது கரெக்டு தான். யூடியூப்புக்கு முன்னாடி வெறும் சேனல்ல தானே கொடுத்தேன், அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கல. ஏன்னா அப்போ ப்ரோக்ராம்லாம் வரும்போது அது அப்போ வேற டிவி மீடியா என்பது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தேன். அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது யூடியூப்லாம் ரொம்ப ஷார்ப்பாக சினிமாவை வந்து எப்படி அனலைசேஷன் பண்றீங்க. முன்னெல்லாம் படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்றதுல போய் இப்போ எடிட்டிங்கே நல்லா இருக்கு, ஆனா ரீரெக்கார்டிங் சரியில்லை. கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், மியூசிக்ல பிஜிஎம் சரியில்லை. இந்த அளவுக்கு ஒரு அனலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எண்கணிதம் அதே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம எல்லாம் சொல்லலாங்கிற இது கட்டாயத்துக்கு வந்தோம்னா நிறைய சொல்றேன். அவ்வளவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இந்த எண்கள்ல வந்துட்டு இவ்வளவு இருக்கு. நான் சின்ன ஒரு 7-8 10 சொல்லியிருப்பேன், அது கோடிக்கணக்கு இருக்கும். அது டேட்டு ஃபேட்டு தேதி மாறும், வருஷம் மாறும், மாசம் மாறும், எல்லாம் மாற வரும்போது ஃபேட்டு நம்பர் மாறும் இல்லையா, அது கண்ணாபின்னு இருக்கும் உலகம் ஃபுல்லா. இந்த எண்களுக்குள்ள இவ்வளவு ரகசியத்தை இறைவன் ஒளித்து வைத்திருக்கிறார். நான் பாட்டியா இந்த நம்பரா இதை போட்டு அப்படி பேர் வைக்கிறதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி 41 வைங்க ஓஹோன்னு ஆயிருவீங்க, 32 வைங்க ஓஹோன்னு ஆயிருவீங்க, 59 வைங்க ஓஹோன்னு ஆயிருவீங்க, 50 வைங்க. நான் தான் சொல்றேன் அந்த நம்பர் வைங்கன்னு. எந்த காலகட்டத்துக்கு வைக்கணும், எந்த சூழ்நிலை வைக்கணும், இந்த ஃபேமிலிக்கு வைக்கலாமா, இந்த ஃபேமிலிக்கு வைக்க கூடாதா, இந்த ஃபேமிலியில இவருக்கு வைக்கலாமா வைக்க கூடாதா, அதெல்லாம் இருக்கு. ஆமாங்க, எல்லாம் அதுக்கு தான் ரகசியம். எந்தெந்த காலகட்டத்துக்கு எதை வைக்கணும், அதாவது அப்பெல்லாம் டியூன் பண்ண வேலை செய்யும். நமக்கு என்ன வேணாலும் டியூன் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட்டலாம், வால்யூம் குறைச்சிக்கலாம் எண்கணித மூலியமாக. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல வைப் அதிகம் வேணாலும் ரைஸ் பண்ணிக்கலாம், வைப் கம்மி வேணா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதான் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பண்ணணும். அதை நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ எண்கணிதத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பவர் இருக்குங்க. அப்படியே மலை மாதிரி மலையா குட்டி இருக்கு இல்லையா. மலையை கோணி பையில அள்ளிட்டு போக முடியுமா, இல்லை அடைச்சிட முடியுமா? ரெண்டுமே நடக்காது. மலையில எவ்வளோ எடுத்தாலும் குறையுமா? அதுவும் குறையாது. எண்கணிதம் அவ்வளோதான். அதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸ்பிரிச்சுவலோடு கொடுக்குறேன், இதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அது விஞ்ஞானன்றது இல்லை, ப்ரேயரில் போட்டு கொடுக்குறேன். அப்படி டியூன் பண்ண அப்படியே பூஸ்ட் ஆயிரும். அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, ஆர்ஸ் பவர்னு.
அப்படியே ஹார்ஸ் பவரில் அப்படி டியூன் பண்ண போதும் நீங்களே பிரமிக்கிற அளவுக்கு. ஆமாங்க, இதில் நிறைய இன்சிடென்ட் இருக்குங்க. இப்போ 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 இதுல ஒரு சில ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்குன்னாக்கா, ஆனா கொஞ்சம் சின்ன வயசுலயே பார்த்துடணும். இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வயசு அப்படி வைங்க. 10 வயசு குழந்தைக்கு என்னுடைய ஐடி என்னங்கிறது இருக்கு. 10 வயசு குழந்தை 5 இல்ல 6 வயசு குழந்தை மாதிரி சின்னதா இருக்குன்னாக்கா நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆமா, ரொம்ப கவனம் வேணும். நீங்க அதை அசால்ட்டா விட்டீங்கன்னாக்கா நாளைக்கு அது 15 வயசுல பார்த்தீங்கன்னா அதே ஐடி தான் இருக்கும், வளராது. 10 வயசுல அதனுடைய வயசை வந்து உண்டானது, அது வளர்ச்சி இருந்துருச்சுன்னா அது வளரும். அது 10 வயசுல அது வளராம இருந்துச்சுன்னா வளர்ச்சி குறைஞ்சி போயிடும், வளராது, அது அப்படியே நின்றும். அது பயப்படணும் நம்ம. அதெல்லாம் வந்திருக்கு நம்ம கிட்ட. அதெல்லாம் 10 வயசு இருக்கு, 12 வயசு இருக்கு, 5 வயசு 6 வயசுக்கு உண்டான குழந்தையினுடைய வளர்ச்சி தான் இருக்கும் ஹைட்டு. அதெல்லாம் கூப்பிட்டு என்ன டியூன் பண்ணுமோ பண்ணிடுவேன். டியூன் பண்ணி விட்டுட்டு அடுத்து 14-15 வயசு இருக்குன்னு வைங்க. இந்த 14-15 வயசுக்கு அந்த குழந்தைக்கு என்ன வளர்ச்சி வேணுமோ அங்க போய் கனெக்ட் ஆயிடுறது. வந்து ஆச்சரியப்படுவாங்க, ஐயா உடனே இப்ப கொடுத்த உடனே 10 நாள்ல வளர்ந்துருமா? அப்படிலாம் வராது. அந்த ஏஜ் வரும்போது அந்த ஏஜுக்கு உண்டான வளர்ச்சி அங்க போய் கனெக்ட் ஆகிடும். நம்ம விட்டுட்டோம்னாக்கா அப்படியே நின்றுடும். ஆமா, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா. ஏன்னா 12 வயசு வரைக்கும் அந்த ஐக்கிய பவரை எல்லாத்தையும் தூக்கிறோம். நம்ம வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும். 21 வயசு வரைக்கும் வளரும். வளர்ச்சி 21 வயசு வரைக்கும் வளருவாங்க. ஒரு சில பேருக்கு அப்படியே லைட்டா 25 தோடும், 27 தோடும், அவ்வளவுதான். அதுல எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட். சிலர்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனா கூட வளர செய்யணுவாங்க. அதெல்லாம் வளராது. ஒருத்தர் கல்யாணம் 40 வயசுல ஆகுது, கல்யாணம் வளருமா? அதெல்லாம் சும்மா பேச்சு. இந்த 27 நான் அதிகமா சொல்றேன். ஆமா, அதுல சில ஜீனும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது இருந்ததுன்னா கொஞ்சம் லேசா வரும். 21 வயசுக்குள்ள உங்க வளர்ச்சி என்னவோ அதான், அதுக்கப்புறம் வளர்ச்சி கிடையாது. ஆனா இதுல 10 வயசு 12 வயசுல அதுக்கு அந்த வயசுக்கு உண்டான ஹைட் இருக்கணும். ஹைட் இல்லைன்னா அப்படியே நின்றோம், ஸ்டாகண்ட் ஆகி நின்றோம். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அப்படி இருந்துனாக்கா அப் டியூன் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்து 13, 14, 15 வயசு ஆகுது. 15 வயசு ஆயிடுச்சிங்க, அப்புறம் அது கனெக்ட் ஆயிருங்க. 10 வயசு 12 வயசுல 5 வயசு 6 வயசு பையன் மாதிரி இருந்தவன் 15 வயசு ஆகும்போது 15 வயசுக்கு உண்டான ஹைட் அவன் உள்ள வந்துடும். அவன் அது கனெக்ட் ஆயிரும். அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்றோமே, நம்ம வால்யூமை கூட்டுறது, வால்யூமை குறைக்கிறது, அதெல்லாம் அதில் நடக்கும். எங்க ரைஸ் பண்ணி விட்டுறலாம், அது கனெக்ட் ஆகிரும். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்குங்களா? எஸ், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். வெறும் நம்புறது. இப்போ உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? தெரிஞ்சுட்டு போறதுக்காக சொல்றோம். தெரிஞ்சுட்டு அதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது ஆதாயம், நாம அதுல என்ன அப்படின் போது இந்த இது இருக்கு. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.